அதனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பு சத்து நிறைந்தது. இதில் வந்து ஜவ்வு கிழிதலை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஆண்மை பலத்தை உண்டாக்கும், விந்துவை வந்து கெட்டிப்படுத்தும், அதிக நேரம் போக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் இது. தோலோடு சாப்பிட்றாரு. நாக்கில் விட்டு நம்ம தோலாக சாப்பிடலாம். எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்களாம் தினம் இவ்வளோ சாப்பிட்டா பாருங்க உடம்பு ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்டு ஓடலாம், மூச்சு வாங்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான என்னென்னமோ மேலே நாட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றோம். இந்த பழம்லாம் விட்டுங்களாயா? ஆமாம். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் ஐயா அவர்கள் இருக்காங்க. செம்மனை ஐயா சொல்றாரு, நான் சொல்ற மூலிகை ஆற்றுல இருக்கிற ஓட்டையை கூட அடைக்கும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது எப்படியா நம்புறதுன்னு அப்படின்னு நம்பிதான் அவனை முன்னோர்கள் இதை பயன்படுத்தினாங்க. இது பயில் சம்பந்தமான பிரச்சனை, குடல் சம்பந்தமான பிரச்சனை, அல்சரு, அதுக்கப்புறம் ஆண்களுடைய இழந்து போன சக்தி எல்லாத்தையும் சரி பண்ணும் அப்படின்னாரு. ஒரு மூலிகை இவ்வளோ வேலை செய்யும் ஐயா அப்படின்னா, ஆமாம், இது வந்து இந்த ஜூன் ஜூலையில் இருக்கும் அந்த பழம். அந்த நேரத்தில் இருக்கிறவங்க எடுத்து வச்சு சாப்பிடணும், இல்லைன்னா அதை எடுத்து சேகர வச்சு அதை பொடியை சாப்பிட்டாக்க அவ்வளோ வலிமை அப்படின்னாரு. நரம்புகளை வலிமையாக்குனாரு. இதெல்லாம் நம்பவே முடியல. ஆனால் இருந்தாலும் அது என்ன மூலிகை தான் உங்களுக்கு நேரடியாக காமிக்க போகிறோம். வாங்க வீடியோ குழப்பலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஐயா, இப்போ பைல்ஸுக்கு நல்லது, அல்சரை சரி பண்ணும். அதே மாதிரி ஆற்றுல பிளாக் இருந்தா கரைக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஆற்றுல ஓட்டையே இருந்தாலே அந்த ஓட்டையே சரி பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும், ஆண்களுக்கு மிகவும் அற்புதமானது, நரம்பு வலிமையாக்கணும்லாம் சொன்னீங்க. இந்த மூலிகை பேர் என்ன, இது எப்படியெல்லாம் பயன்படுத்துன்ற ஒரு விரிவாக்கமான தொகுப்பை கொடுங்களேன். ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா நறுவிலி மரம்னு சொல்லுவாங்க. நறுவிலி இது உண்மையான பேர் நறுவிலி. ஆனால் கிராமங்களில் வந்து இந்த வளவழப்பு தன்மை இருந்தாலும் மூக்செலி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நானும் நிறைய அளவுலாம் சாப்பிட்ருக்கேன். நம்ம வீட்டாண்டி இந்த மரம் இருந்தது. அதனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பு சத்து நிறைந்தது. இதில் வந்து ஜவ்வு கிழிதலை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஆண்மை பலத்தை உண்டாக்கும், விந்துவை வந்து கெட்டிப்படுத்தும், அதிக நேரம் போக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் இது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஆற்றில் வர ஓட்டையை கூட அடைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு. ஓஹோ. ஏன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் வைத்தியர்கள்லாம் இது பூ பூக்கும்போது இந்த பூக்களையும் பிஞ்சியும் பறித்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி லேகியங்களில் சேர்ப்பாங்க. அசுகந்தா லேகியம், தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம், இந்த மாதிரி லேகியத்தில் சேர்த்து கொடுக்கும்பொழுது அந்த லேகியம் நல்லா ரொம்ப வீரியமாக வேலை செய்யும், ரொம்ப பவராக இருக்கும். இதை அப்படியே சாப்பிடலாம். அது மாதிரி இந்த பூக்களை வந்து சீத பேதி ஆகிறவங்க கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தா பேதியெல்லாம் நின்றுடும். அந்த மாதிரி குணம் உடையது இது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அருமையான பழம் இது. இப்போ நம்ம யாரும் இதை கண்டுக்கிறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, வாயில் ஒட்டிக்குதுன்னு சொல்லி அனாவசமாக போட்டுருவோம். இதை தோலோடு எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை மட்டும் துப்பிடணும். இது போல் தொடர்ந்து சாப்பிடும்போது உடம்புக்கு அல்சர் இருந்தால் கூட குணப்படுத்திடும். ரொம்ப நல்லது இது. ஆமாம், அது சாப்பிட்டு காமிங்க பாருங்கள். தோலோடவே சாப்பிடலாம். தோலோடு சாப்பிட்றாரு. நாக்கில் விட்டு ஆமாம், தோலோடு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் துப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம். எந்த பத்தியமும் கிடையாது. எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்களாம் தினம் இவ்வளோ சாப்பிட்டா பாருங்க உடம்பு ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்டு ஓடலாம், மூச்சு வாங்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான என்னென்னமோ மேலே நாட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றோம். இந்த பழம்லாம் விட்டுங்களாயா? ஆமாம். அதாவது இந்த காயினுடைய சூரணத்தை HIV தாக்கப்பட்டவங்க கூட சாப்பிடுவாங்க. நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். வேற இந்த பட்டையில என்ன சொன்னீங்களா ஐயா? இந்த பட்டையை வெட்டி வாய்ப்புண்ணுக்கு என்ன காசு வாங்குவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, பெருமரத்து பட்டை, இந்த நறுவிலி பட்டை, இது எல்லாத்தையும் போட்டு காஸ்டாயின்னு சொல்கிற விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கெண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை உள்ளுக்கு குடிப்பாங்க பாலில் போட்டு. அப்போ வந்து வாய்ப்புண்ணெல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி அற்புதமான குணமுடைய இந்த இலை, இந்த பட்டை, இந்த இலையும் சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாமே வந்து அருமையான மரம் இது. ஆனால் யாரும் கண்டுக்கிறது இல்லை. வளவன்னு வாயில் ஒட்டுதுன்னு சொல்லிட்டு இது அனாவசமாக ஒதுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே சாப்பிடுங்க. இது
ஐயா ஆட்டில் ஓட்டுறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியங்க ஐயா? ஆமாம், ஆட்டில் ஓட்டை இருக்கிற எந்த அளவுக்கு சாத்தியம்னா இது வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால எந்த ஒரு பொருள் வழவழப்பாக இருக்குதோ அதெல்லாம் வந்து கிழிஞ்ச ஜவ்வை கூட வைக்கும். உள்ளுறுப்புகளில் வந்து நரம்புகள் வந்து பலவீனமாக இருந்தாலும் அதை சரி பண்ணும். ஆற்றில் இருக்கிற அந்த நரம்புகள் பலவீனமாக இருந்து ஆற்றில் ஓட்டை ஏற்பட்டால் கூட இது வந்து போதிய சத்தை கொடுத்து ஆற்றுக்கு அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க செய்யும். சில பேர் சாப்பிட்டு நல்லா இருக்காங்க, ஆற்று ஓட்டையை குணமாக்கியிருக்காங்க, அவங்க இருக்காங்க. ஆமாம். ஏன்னா நண்பர்களே, இந்த பழம் சாப்பிட்டு செம்ம டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, போகும்போது பறிச்சுட்டு போயிட வேண்டியதான். ஆமாம். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நறுவிழி பழம், மூக்கு சளி பழத்தை எல்லாமே கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த பழத்தை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. இது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்தால் நம்முடைய முன்னோர்கள். அது மாதிரி வாழ்க்கைக்கு திருப்போம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.